Hello children, I am Mrs. Mercy from YMCA Boys Town Higher Secondary School, Kottivakkam, and today I am going to teach you 12th Standard English Unit 1 Prose, Two Gentlemen of Verona. Two Gentlemen of Verona, which is written by A.J. Cronin. First, let's see about the author. The author of this lesson is A.J. Cronin. As I already said, the author of this lesson is A.J. Cronin. A.J. Cronin பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட், ட்ராமாட்டிஸ்ட் அண்ட் ஃபிசிஷியன். அவங்க வேல்ஸ் அண்ட் லண்டன் இந்த இடத்துலலாம் மெடிசின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து அவங்க மெடிசனை கிவ் அப் பண்ணிட்டு ரைட்டிங்கை வந்து அவங்க கரியராக எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் தென் அவங்க நிறைய நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க. அவங்களோட பெஸ்ட் நாவல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா த சிட்டடல், த கீ ஆஃப் த கிங்டம் அண்ட் த ஸ்பானிஷ் கார்டனர். ஸோ சம் ஆஃப் ஹிஸ் நாவல்ஸ் ஹேவ் பீன் மேட் இன்டு சக்ஸஸ்ஃபுல் மூவிஸ். அவங்களோட நாவல்ஸ் பார்த்தீங்கன்னா மூவிஸாகவும் எடுத்திருக்காங்க. அவங்க 20th centuryல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டோரி ரைட்டர். நவ் லெட்ஸ் see what message does the author try to convey through this lesson. இந்த ஸ்டோரியில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு எப்போ ரியல் ஹாப்பினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம எப்போ மற்றவங்களுக்காக ஒரு சாக்ரிஃபைஸான லைஃப் வாழறோமோ அப்போ தான் நமக்கு ரியல் ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஜே குரோனின். செகண்ட் திங், நம்ம டைம்ஸ் ஆஃப் அட்வர்சிட்டி, அதாவது நம்ம கஷ்டப்படுற நேரத்துலையும் கூட மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆத்தர். ஸோ the main characters of this lesson are Nicola and Jacopo. These two boys were brothers, and Nicola is 13 years old and Jacopo is 12 years old. So these two boys belong to Verona city in Italy. இட்டாலியில் இருக்கிற வெரோனா சிட்டியை சேர்ந்தவங்க தான் இந்த ரெண்டு பாய்ஸும். And the story begins with the narrator driving down the foothills of the Alps mountain along with his companion. இந்த ஸ்டோரி எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்டோரியோட பிகினிங்ல வெரோனா சிட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஆல்ப்ஸ் மவுண்டன் ஃபுட் ஹில்ஸில் அந்த நரேட்டரும் அவங்க கம்பேனியனும் ஒரு காரில் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க அவுட்ஸ்கர்ட்ஸில் வந்துட்டு இருக்கும்போது, அவுட்ஸ்கர்ட்ஸ்னால் அவுட்டர் பார்ட்ஸ் ஆஃப் வெரோனா சிட்டியில் வந்துட்டு இருக்கும் போது இந்த ரெண்டு பாய்ஸும் அவங்க காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. அண்ட் தே வாண்ட் டு செல் தேர் வைல்டு ஸ்ட்ராபெரிஸ் டு த நரேட்டர். அதனால அவங்க அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல ஆத்தர் அவங்களுடைய அப்பியரன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. த பாய்ஸ் ஹேட் அ ஷாபி அப்பியரன்ஸ். அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருந்ததுன்னா ரொம்பவே ஒரு புவர் கண்டிஷனாக இருந்தது. அவங்க போட்டிருந்த க்ளோத்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓல்டு க்ளோத்ஸாக இருக்குது. அண்ட் அவங்க ஸ்கின், அவங்களோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளசன்ட் லுக்காகவே இல்லை. ஸோ நம்ம கூட அந்த மாதிரி சில்ட்ரன்லாம் நம்ம மீட் பண்ணியிருப்போம். இந்த டிராஃபிக் சிக்னலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம அந்த மாதிரி ஸ்மால் சில்ட்ரன் வந்து கலரிங் புக்ஸ் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ்லாம் செல் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அவங்களோட க்ளோத்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டாக இருக்கும். அண்ட் கிழிஞ்சி போன க்ளோத்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க கண்டிஷன் ரொம்ப புவரான கண்டிஷனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நிக்கோலா அண்ட் ஜாக்கப்போட கண்டிஷனும் இருந்தது. ஸோ அவங்க அதில் ஒரு பாய் என்ன வேர் பண்ணியிருந்தான் அப்படின்னா ஜெர்சியும் கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸும் வேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு பாய், அதாவது ஜாக்கப்போ என்ன வேர் பண்ணியிருந்தாங்கன்னா ஷார்ட் ஆர்மி ட்ரெஸ் கேதர்ட் இன் லூஸ் ஃபோல்ஸ், அதாவது ஆர்மி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா அதை ஃபோல்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ the narrator and his companion bought the biggest basket of strawberries from the boys. இந்த பாய்ஸ் கிட்ட இருக்கிறதுலே அவங்க பிக்கெஸ்ட் பேஸ்கெட் வந்து வாங்கிக்கிட்டாங்க. அவங்க அந்த பசங்களோட பேத்தட்டிக் கண்டிஷன், அதாவது அவங்களோட பரிதாபமான கண்டிஷனை பார்த்து இவங்க பெரிய பேஸ்கெட்டை வாங்கிக்கிட்டாங்க. And next time when they meet, the boys were polishing shoes and in the evening they were hawking newspapers. So next day a narrator அவங்களுடைய ஹோட்டல்லேருந்து வெளியில் வரும்போது அகெயின் இந்த சேம் பாய்ஸை மீட் பண்ணுறாங்க. இப்போ அந்த பாய்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க ஷூஸ்லாம் பாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு எப்படி இங்கே வந்து ஸ்லிப்பர்ஸ் ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஷூஸ்லாம் பாலிஷ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் செல் பண்ணுறாங்க. எப்படி செல் பண்ணுறாங்கன்னா சத்தமாக கூப்பிட்டு காலிங் அவுட் இந்த ஸ்ட்ரீட்ஸ்லேருந்து கூப்பிட்டு அவங்க அந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் செல் பண்ணுறாங்க. Whenever the narrator sees these boys, they were engaged in various jobs. So எப்பெல்லாம் பார்க்குறாங்களோ அப்போல்லாம் வேறு ஜாப்ஸில் நிறைய ஜாப்ஸில் அவங்க என்கேஜாகவே இருக்காங்க. During the time of the stay in the town, the young boys turned out to be very helpful to the narrator and his companion. அது மட்டும் இல்லாமல் நரேட்டரும் அவங்களுடைய கம்பேனியனும் வெரோனா சிட்டியில் இருக்கிற வரைக்கும் இந்த பாய்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க.
The narrator is amazed at the sincerity, hard work and maturity. The narrator க்கு அந்த பாய்ஸை பார்க்குற அவங்களோட sincerity and hard work, அவங்களுடைய மெச்சூரிட்டிலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்தது. The narrator wants to know about the boys and he asked them what is the necessity of earning so much money without taking rest and why they are not spending the money for them to buy dress or to eat good food. அதாவது இந்த நரேட்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாய்ஸ் கிட்ட எதுக்காக இவ்வளோ ஏர்ன் பண்றீங்க, இந்த மணிலாம் வச்சு நீங்க என்ன பண்றீங்க, நீங்க நல்ல ட்ரெஸ் கூட வாங்க மாட்டேங்கிறீங்களே, நல்ல ஃபுட்டு சாப்பிட மாட்டேங்கிறீங்க, ஆனால் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெஸ்டே இல்லாமல் எதுக்காக ஒர்க் பண்றீங்க அப்படின்னு நரேட்டர் கேட்குறாங்க. பட் தீஸ் பாய்ஸ் denied to say anything and moved the place with just a smile without saying anything. ஸோ இந்த பாய்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நரேட்டர் கிட்ட எதுவுமே சொல்றதுக்கு அவங்க விரும்பலை, அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் ஒரு ஸ்மைல், ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க மூவ் பண்ணி போயிடுறாங்க. So it was a Sunday and next day the narrator and his companion has planned to return from Verona city. அது ஒரு சண்டே. மண்டே என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, நரேட்டரும் அவங்க கம்பெனியனும் வெரோனா சிட்டியை விட்டு கிளம்புறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நரேட்டர் கால் தீஸ் பாய்ஸ் அண்ட் செட் தட் he wanted to offer help for them and asked whether he could do any help for them. நரேட்டர் அந்த பாய்ஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு, உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நரேட்டர். Immediately Jacopo said that usually they hire a cycle for their weekly visit to Polita, which is about 30 kilometers from Verona city, and whether he could drop them that day. So Jacopo immediately என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூஸ்வலாக நாங்கள் சண்டேஸில் ஒரு சைக்கிளை ஹையர் பண்ணிட்டு பொலிட்டா அப்படின்ற இடத்துக்கு போவோம். This Polita city is 30 kilometers distance from Verona city. நாங்கள் அந்த மாதிரி வெரோனா சிட்டிக்கு போவோம், உங்களால் முடிஞ்சதுன்னா இன்னைக்கு என்ன ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. The narrator dropped the boys at a villa at Polita. They said to the narrator that they would come within an hour and to wait near a coffee shop. They jumped out from the car and rushed into the building. So Polita போய் ரீச் பண்ணிடுறாங்க. அங்கே ஒரு பெரிய பில்டிங்க்கு முன்னாடி அவங்க காரை ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. அண்ட் அந்த காரை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி இந்த பாய்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நரேட்டரை பார்த்து, நாங்கள் 1 hourல திரும்ப வந்துடுவோம், அதுக்கப்புறம் அது வரைக்கும் நீங்கள் ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நரேட்டர். த கியூரியாசிட்டி டு நோ அபவுட் த பாய்ஸ் மேட் த நரேட்டர் டு ஃபாலோ தீஸ் பாய்ஸ் டு த பில்டிங். ஸோ அந்த கியூரியாசிட்டி, இந்த ஆர்வத்தில், அந்த பாய்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் இந்த நரேட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த பில்டிங்குள்ளே போகிறாங்க. When the narrator followed them, he was greeted by a nurse who was taking care of the boy's sister Lucia. So narrator அந்த பில்டிங்குள்ள போனதும் அவங்கள வந்து வெல்கம் பண்றாங்க ஒரு நர்ஸ். அந்த நர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, the boys உடைய சிஸ்டர் லூசியாவை அவங்க தான் டேக் கேர் பண்றாங்க. அந்த சிஸ்டர் வந்து என்ன பண்றாங்க, நர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இவங்கள வெல்கம் பண்றாங்க, நரேட்டரை வெல்கம் பண்றாங்க. The narrator was taken to the room where these boys were talking to a sick girl who was about 20 years age. நரேட்டரை அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க, அந்த பாய்ஸ் இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ அங்க வந்து நரேட்டர் என்ன பாக்குறாங்க அப்படின்னா, அந்த பாய்ஸ் ஒரு சிக்கான கேர்ள் கிட்ட பேசிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அந்த சிக்கான கேர்ள் பாத்தீங்கன்னா ஒரு 20 years ஏஜ் இருக்கும் அவங்களுக்கு. The narrator asked the nurse about the girl and these boys. The narrator அந்த பாய்ஸ் பத்தியும் அந்த கேர்ளை பத்தியும் அந்த நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. The nurse started to say about the pathetic condition of the boys' family. ஸோ இந்த நர்ஸ் வந்து இப்போ தான் அவங்களுடைய பேத்தட்டிக் கண்டிஷன், அந்த பாய்ஸோட கஷ்டமான ஒரு சூழ்நிலையை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. த பாய்ஸ் லாஸ்ட் தேர் மதர் இன் தர் ஏர்லி லைஃப். தேர் ஃபாதர் ஹேட் பீன் கில்ட் இன் த வார் அகெயின்ஸ்ட் ஜெர்மனி. ஸோ தி பிகேம் ஆர்ஃபன். ஸோ அவங்க மதர் பார்த்தீங்கன்னா ஏர்லி லைஃப், அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க மதரை இழந்துடுறாங்க அந்த பாய்ஸு. அண்ட் அவங்க ஃபாதரும் ஜெர்மனிக்கு அகெயின்ஸ்டாக நடக்கிற ஒரு வாரில் இறந்து போயிடுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஆர்ஃபன்ஸ் ஆயிடுறாங்க. தே பிகேம் ஹோம்லெஸ் ஆஸ் தேர் ஹவுஸ் வாஸ் டிஸ்ட்ராய்ட் இன் அ பாம் பிளாஸ்ட் அண்ட் சஃபர்ட் ஸ்டார்வேஷன். அவங்களுடைய ஹவுஸும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் ஆயிடுது ஒரு பாம் பிளாஸ்ட்ல. அண்ட் அவங்க ரொம்ப பசி பட்டினியால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தே லெட் எ பேத்தட்டிக் லைஃப், ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. their comfortable life got totally destroyed by the war. இந்த வார் வந்து அவங்களுடைய கம்ஃபர்டபுளான லைஃபை டிஸ்ட்ராய் பண்ணிடுது.
In the meantime, the two boys get separated from the sister. So இந்த இதுக்கு நடுவுல இந்த ரெண்டு பாய்ஸும் அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா லூசியா. அவங்க சிஸ்டர் வந்து அவங்க பிரிஞ்சிடுறாங்க. They were under German rule for nearly 3 years. The boys grew to hate the Germans just because they suffered a lot because of them. So 3 years Germans வந்து the Italy people அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 இயர்ஸுமே இந்த ஜெர்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவங்க இட்டாலி பீப்புளையும் இந்த ரெண்டு பாய்ஸுமே வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. ஸோ இந்த பாய்ஸ்க்கு அந்த ஜெர்மன்ஸை பார்க்கறதுக்கே பிடிக்கல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட், ஜெர்மன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஆரம்பிக்கப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட்ல போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. So after the war, they found their sister who was suffering from tuberculosis of spine. இந்த வார்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் அவங்க சிஸ்டர் வந்து அவங்க மீட் பண்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அவங்களோட சிஸ்டரோட ஸ்பைனல் கார்ட்ல டியூபர்குலோசிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் இருக்கிறது தெரிய வருது. The young boys felt that it was their duty to make arrangements for their sisters medical treatment. ஸோ அந்த யங் பாய்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க சிஸ்டருக்கு தேவையான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை அவங்க தான் செய்யணும், அது அவங்களுடைய டியூட்டி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. They were not rich enough to spend for her medical expenses, but they had the optimistic view to save their sister in one way or the other. So அவங்க ரொம்ப ரிச் இல்லை, அவங்களுடைய சிஸ்டருக்கு மணி எக்ஸ்பென்ஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க ரொம்ப ரிச் இல்லை, ஆனாலும் அவங்கள ஏதாவது ஒரு வழியில் காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் அந்த பாய்ஸ் கிட்ட இருந்தது. So this was the driving force that made the boys to do various jobs. இதுதான் ஒரு driving force-ஆ இருந்தது அந்த பாய்ஸ் நிறைய ஜாப்ஸ் பண்றதுக்கு. Now the narrator understood that the boys earned money only for the sister who was hospitalized. So இப்பதான் narratorக்கு ஒன்று புரியுது என்ன அப்படின்னா the boys எதுக்காக இவ்வளோ மணி ஏர்ன் பண்ணாங்க, அவங்களுடைய சிஸ்டர் ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்கிற அவங்க சிஸ்டருக்காக தான் இவ்வளோ மணி ஏர்ன் பண்ணாங்க அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. They didn't disclose their problem to the narrator as they don't want to lose their dignity and self-respect. And moreover, they don't expect any sympathy and financial help from the narrator. So அந்த பாய்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை பற்றி அந்த நரேட்டருக்கு சொல்கிற விரும்பவே இல்லை. பிகாஸ் அவங்களுடைய டிக்னிட்டி, அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை அவங்க இழக்க விரும்பலை. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நரேட்டரால் கிடைக்கிற சிம்பத்தியோ இல்லை செல்ஃப் ஃபைனான்ஸ், அந்த ஃபினான்ஷியல் ஹெல்ப்போ அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சாங்க. Behind the shabby appearance, there lies souls that are pure, full of love and self-sacrifice. So அவங்கள இந்த பாய்ஸோட அப்பியரன்ஸ், அவுட்டர் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷாபியாக இருக்கு, ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற இன்னர் சோல் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப பியூராக இருக்கு அண்ட் ஃபுல் ஆஃப் லவ்வாக இருக்கு அண்ட் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு குணம் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ சில்ட்ரன், ஐ ஹோப் யூ டு பி த லவபிள் அண்ட் ஹெல்ப்ஃபுல் சில்ட்ரன் டு யுவர் பேரண்ட்ஸ், டீச்சர் அண்ட் யுவர் எல்டர்ஸ். And next we are going to see a beautiful poem, and the topic of the poem is The Castle, which is written by Edwin Muir. The Castle is the name of the poem and it is written by Edwin Muir. Let's see about the poet Edwin Muir. ஸோ எட்வின் மியூயர் பற்றி பார்க்கலாம். ஹி வாஸ் அ ஸ்காட்டிஷ் போயட், நாவலிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் கிரிட்டிக். ஸோ அவங்களுடைய போயம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கிளியராக இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கும். யார் ரீட் பண்ணாலும் ஈஸியாக புரிகிற மாதிரி அவங்க போயம்ஸ் இருக்கும். அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா எப்போ போயம்ஸ் எழுத ஆரம்பித்தாங்க அப்படின்னா ரொம்பவே ஓல்ட் ஏஜில் தான் எழுத ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய ஃபிலாசபிக்கல் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்க்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைச்சிது. அண்ட் மியூயர்ஸ் கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போயம்ஸ், த Chorus of the Newly Dead, The Narrow Place, The Voyage and One Foot in Eden. So children, do you know what is a castle? Castle na enna அப்படினு உங்களுக்கு தெரியுமா? Castle is a fort. Castle அப்படினா தமிழ்ல கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் எ லார்ஜ் பில்டிங். அது எப்போ இருந்ததுன்னா 5th-லேருந்து 15th சென்ச்சுரியில் இருக்க வரைக்கும் அந்த பில்டிங் இருந்தது. அண்ட் அதுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ஹை டிஃபென்சிவ் வால்ஸ் இருக்கும். அண்ட் அது கேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இந்த வால்ஸில் பார்த்தீங்கன்னா சுற்றி டவர்ஸ், நிறைய ஸ்மால் டவர்ஸ் இருக்கும். அந்த டவர்ஸை வந்து டரெட் வால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த டரட் வால்ஸ்ல தான் சோல்ஜர்ஸ்லாம் அவங்களுடைய வெப்பன்ஸோட அலர்ட்டா இருப்பாங்க. ஸோ ஆப்போசிட் நேஷன்லேருந்து அவங்களை அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னா இந்த டரட் வால்ஸ்ல இருக்கிற ஸ்கொயர்டு ஓப்பனிங்ஸ் இருக்கும் அந்த வால்ஸ்லலாம். ஸோ அந்த ஓப்பனிங்ஸ் வழியா இந்த அந்த எனிமீஸை வந்து அட்டாக் பண்றதுக்கு வசதியா அந்த டரட் வால்ஸ் கட்டியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீல் சி அண்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் திஸ் போயம். இந்த போயம் பார்த்தீங்கன்னா 6 ஸ்டான்சாஸ் இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டான்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கேசலுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பற்றியும் சோல்ஜருடைய கான்ஃபிடென்ஸ் பற்றியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 3 ஸ்டான்சர்ஸில் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேஸில் வந்து எனிமீஸ் கேப்சர் பண்ணாங்கன்னோ அண்ட் அந்த டிஸ்லாயல்ட்டி கேட் கீப்பரால் எப்படி இந்த கேஸில் அவங்க இழந்தாங்க அப்படின்றதையும் இந்த போயட் சொல்லியிருக்காங்க. The whole narration of the poem is done by a loyal soldier of the castle. இந்த கேஸில் இருக்கிற ஒரு லாயல் சோல்ஜர் தான் இந்த ஃபுல் போயமையும் சொல்ற மாதிரி நரேட் பண்ற மாதிரி எழுதியிருக்காங்க அந்த போயட்டை. Now let's see the line by line explanation of this poem. All through the summer at ease we lay, and daily from the turret wall we watched the movers in the hay, and the enemy half a mile away. They seem no threat to us at all. So throughout the summer days இந்த சோல்ஜர்ஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த டரட் வால்ஸ்ல எந்த டென்ஷனும் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸ்டா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய கேசலோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மேல அவங்க ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அண்ட் அந்த டரட் வால்ஸ்ல இருந்து அவங்க என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கேஸில் சுற்றி இருக்கிற ஃபீல்டில் அந்த கிராஸ் ட்ரிம்மர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த கிராஸ் ட்ரிம் பண்ணுறத பார்த்துட்டு இருக்காங்க. ஃபீல்டில் எல்லாரும் பீப்புள் ஒர்க் பண்ணுறத இந்த சோல்ஜர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேஸ்லேருந்து 1/2 மைல் டிஸ்டன்ஸில் தான் எனிமீஸ் இருக்காங்க. பட் அதை பற்றி இவங்க கேர் பண்ணிக்கவே இல்லை. பிகாஸ் அவங்க வந்தால் கூட இவங்க ஈஸியாக அவங்கள அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்க கிட்ட இருந்தது. And next is second stanza. For what we thought we had to fear, with our arms and provender, load on load, our towering battlements, tire on tire, and friendly allies drawing near on every leafy summer road. So இந்த லைன்ஸ்ல இந்த சோல்ஜர், இந்த லாயல் சோல்ஜர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட தேவைக்கு அதிகமாகவே வெப்பன்ஸ் அண்ட் ஃபுட் எல்லாம் இருக்கு. ஸோ நாங்கள் ஆல்ரெடி டரட் வால்ஸ்ல ரெடியா இருக்கோம். எங்களுடைய டரட் வால்ஸ் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய டவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ல சுற்றி இருக்கிற வால்ஸ்ல அடுக்கடுக்க நிறைய இருக்காங்க. நாங்கள் நிறைய சோல்ஜர்ஸ் இருக்கிறோம், எல்லாருமே நாங்கள் வெப்பன்ஸோட இருக்கிறோம். ஸோ நாங்கள் எதுக்காக நாங்கள் பயப்படணும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த சோல்ஜர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்லி நேஷன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நாங்கள் இதெல்லாம் இருக்கும் போது நாங்கள் எதுக்காக பயப்படணும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த சோல்ஜர். ஸோ தேர்ட் ஸ்டான்ஸா இஸ் our gates were strong, our walls were thick, so smooth and high no man could win. A foothold there no clever trick could take us dead or quick. Only a bird could have got in. In this stanza the soldier and the gate, the castle gates பத்தியும் அதோடைய walls பத்தியும் சொல்லியிருக்காங்க. அந்த கேட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் வால்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப திக்கா இருக்கு, ரொம்ப ஹையா இருக்கு, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ஸோ யாருமே அவங்க எந்த கிளவர் ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணி அந்த வால்ஸ்குள்ள அந்த கேசலுக்குள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த சோல்ஜரை. அது மட்டும் இல்லாமல் யார் வேணா ஈஸியாக வர முடியும் அப்படின்னா ஒரு பேர்ட் வேணா அந்த கேசலோட வாலை தாண்டி பறந்து வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த சோல்ஜர். ஸோ ஃபோர்த் ஸ்டான்ஸா, வாட் குட் தே ஆஃபர் அஸ் ஃபார் பைட்? Our captain was brave and we were true. There was a little private gate, a little wicket gate, the wizened warder led them through. So fourth stanza என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சோல்ஜர் எங்களுடைய கேசல் வந்து ரொம்பவே சேஃபா இருக்கு, அப்சல்யூட்டா சேஃபா இருக்கு. அண்ட் எங்க கேப்டன் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் ரொம்ப பிரேவானவர். அண்ட் வந்து நாங்க எப்படிப்பட்டவங்க சோல்ஜர்ஸ், நாங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா நாங்க ரொம்பவே ட்ரூ, எங்களுடைய நேஷனுக்கு எங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு நாங்க ரொம்பவே ட்ரூவா இருக்கிறோம். ஸோ எங்களெல்லாம் மீறி என்ன பண்ண முடியாது, அந்த எனிமீஸ் எங்களெல்லாம் மீறி வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எங்களை எந்த ட்ராப் வச்சு அவங்களால பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேசல்ல தான் ஒரு பிரைவேட் கேட் இருக்கு. இந்த பிரைவேட் கேட்டை கார்ட் பண்றதுக்கு ஒரு ஓல்டு கேட் கீப்பர் இருக்கிறாங்க. ஸோ இந்த கேட் கீப்பர் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா எனிமீஸ் கிட்ட இருந்து கோல்டை பிரைபா வாங்கிட்டு அவங்கள இந்த கேசலுக்குள்ள என்ட்ராக அலோவ் பண்ணிடுறாங்க.
So now fifth stanza. Oh, then our maze of tunneled stone grew thin and treacherous as air. The cause was lost without a groan. The famous citadel overthrown and its secret galleries bare. So எங்களுடைய castle வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னா அதோட சீக்ரெட் பார்ட்ஸுக்கும் அதோடைய டனலுக்கும் தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆனதுன்னு சொல்றாங்க. டனல் அப்படின்னா சுரங்க பாதைன்னு அர்த்தம். ஸோ இந்த டனல்ல பார்த்தீங்கன்னா அதோட வேஸ் வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்கும். யாருமே ஈஸியா வர உள்ள அந்த டனல் யூஸ் பண்ணி கேசல்குள்ள நுழையிற மாதிரி இருக்காது. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அண்ட் பழக்கப்பட்டவங்களால மட்டும்தான் அந்த கேசல்குள்ள இந்த டனல் வழியே போக முடியும். ஸோ ஆனால் இந்த எனிமீஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இல்லாமல் ஈஸியாக அந்த டனல் வழியாக அந்த கேசலில் போய் ரீச் ஆயிடுறாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் டிஸ்லாயல் கேட் கீப்பர் அப்படின்னு சொல்றாங்க அந்த சோல்ஜர். So next sixth stanza. How can this shameful tale be told? I will maintain until my death. We could do nothing being sold. Our only enemy was gold and we had no arms to fight with it. So இந்த இது ஒரு ஷேம்ஃபுல்லான டேல், இது ஒரு ஷேம்ஃபுல்லான ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை வந்து நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன், அது என் மனசுலேயே நான் சீக்ரெட்டா வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த சோல்ஜர். எங்களுடைய எனிமீஸ் வந்து ஆப்போசிட் நேஷன்ல இருக்கிற சோல்ஜர்ஸா இருந்தா நாங்க ஈஸியா அவங்கள வந்து வின் பண்ணிருப்போம், அட்டாக் பண்ணி ஃபைட் பண்ணி நாங்க வின் பண்ணிருப்போம். ஆனா எங்களுடைய சோல்ஜர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு தான் எங்களுடைய உண்மையான எனிமி. அதை ஃபைட் பண்றது, அதை எதிர்த்து ஃபைட் பண்றதுக்கு எங்ககிட்ட எந்த வெப்பனும் இல்லைன்னு சொல்றாங்க இந்த சோல்ஜர். So moral of this poem is disloyalty is an unseen enemy from within. So துரோகம் அப்படின்றது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி. Next we are going to see an easy topic that is singular and plural. So as you all know, singular means only one and plural means more than one. Okay, this is very simple topic. So let's see how to change a singular noun to its plural form. Illana plural form கொடுத்தாங்கன்னா you have to change it to the singular noun. Okay children, so now let's see. First condition is most of the noun will take s. So நிறைய nouns பாத்தீங்கன்னா s சேர்த்தாலே அது வந்து என்ன ஆயிடும்னா plural ஆயிடும். அதுதான் first basic rule. Okay, so tree பாத்தீங்கன்னா trees and ball as balls. This is the basic rule. And next rule is s the words ending with S, SS, SH, CH and X. இந்த வேர்ட், இந்த லெட்டர்ஸ்ல முடிகிற வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ES எடுத்து அதை வந்து ப்ளூரலாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸில் முடிஞ்சிருக்கு, ஸோ இஎஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் புஷ் பார்த்தீங்கன்னா SHல முடிஞ்சிருக்கு, ஸோ இஎஸ் ஆட் பண்ணியிருக்காங்க புஷ்ஷஸ். அண்ட் பெஞ்ச் பார்த்தீங்கன்னா CHல முடிஞ்சிருக்கு, ஸோ இஎஸ் ஆட் பண்ணி பெஞ்சஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் வவல் பிளஸ் ஓ வில் டேக் எஸ். வவல் பிளஸ் ஓ இருந்துச்சு அப்படின்னா எஸ் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர் ஓவில் முடிஞ்சிருக்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து வவ்வலாக இருந்திருக்கணும். AEIOU ஏதாவது ஒரு லெட்டராக இருந்துச்சு அப்படின்னா எஸ் மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் ஈஸியாக அதை ப்ளூரல் ஃபார்மாக ஆக்கிடலாம். ஸோ பேம்பூ பார்த்தீங்கன்னா ஓக்கு முன்னாடி வவ்வல் இருக்குது, ஸோ பேம்பூஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் கான்சனன்ட் பிளஸ் ஓ வில் டேக் இஎஸ். ஸோ ஓக்கு முன்னாடி ஏதாவது கான்சனன்ட் லெட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இஎஸ் ஆட் பண்ணி போடணும். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர் இஸ் ஓ, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜி இருக்குது. ஸோ மேங்கோவில் பார்த்தீங்கன்னா ஜி இருக்குது, ஸோ ஜி இஸ் அ கான்சனன்ட், ஸோ யூ ஹாவ் டு ஆட் இஎஸ் டு இட். ஸோ மேங்கோஸ். அண்ட் எக்கோக்கு பார்த்தீங்கன்னா ஓக்கு முன்னாடி ஹெச் இருக்குது, H is a consonant, so ES add பண்ணிருக்கோம். And next பாத்தீங்கன்னா vowel plus Y will take S. So boy பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா last letter Y ல தான் இருக்கு, and அதுக்கு முன்னாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா vowel இருக்கு, so S மட்டும் add பண்ணிருக்கோம். So boyக்கு boys, rake race. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் பிளஸ் ஒய் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஐஇஎஸ் ஆட் பண்ணணும். ஸோ கான்சனன்ட் பிளஸ் ஒய் இருந்துச்சுன்னா ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு ஐஇஎஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஸ்டோரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர் இஸ் ஒய் அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கான்சனன்ட் லெட்டர் இருக்கு. ஸோ நம்ம ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு ஐஇஎஸ் எழுதிடணும். ஸ்டோரிஸ், லேடிஸ் அந்த மாதிரிலாம் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் எண்டிங் வித் யூஎம்ல முடிகிற வேர்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா யூஎம் எடுத்துட்டு நீங்கள் ஏ ஆட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா டேட்டம்க்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல யூஎம்ல முடியுது, யூஎம் ரிமூவ் பண்ணிட்டு ஏ ஆட் பண்ணிக்கிறோம். டேட்டா, ஸ்ட்ராட்டா. ஸோ
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் எண்டிங் வித் ஓஎன். நீங்கள் இந்த ஓஎன்ல முடிஞ்சது அப்படின்னா யூ ஹாவ் டு ஆட் ஏ. கிரைட்டோரியன் பார்த்தீங்கன்னா அது ஓஎன்ல முடியுது. அண்ட் நீங்கள் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா ஏ ஆட் பண்ணணும். ஓஎன்னை ரிமூவ் பண்ணிட்டு ஏ ஆட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃபினாமினன். ஃபினாமினன் பார்த்தீங்கன்னா ஓஎன்ல தான் முடியுது. ஸோ நீங்கள் அதையும் ஓஎன்னை ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் யூ ஹாவ் டு ஆட் ஏ டு இட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் எண்டிங் வித் யூஎஸ். யூஎஸ்ல முடிகிற வேர்ட்ஸாக இருந்துச்சுன்னா அதை யூஎஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு யூ ஹாவ் டு ஆட் ஐ. ஸோ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல முடியுது. இந்த யூஎஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஐ சேர்த்தணும். ஸோ ரேடியஸ் இஸ் ரேடி. அண்ட் ஃபங்கஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர் யூ, லாஸ்ட் வேர்ட் லாஸ்ட் லெட்டர் யூஎஸ்ல முடியுது அகெயின். ஸோ யூஎஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஐ ஃபங்கை. நவுன்ஸ் எண்டிங் வித் ஏ. ஏல முடிகிற நவுன்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது, இ ஆட் பண்ணி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. ஃபார்முலாக்கு பார்த்தீங்கன்னா ஏல முடியுது. அண்ட் ஸோ யூ ஹாவ் டு ஆட் இ டு இட். ஸோ ஃபார்முலே வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன், சம் நவுன்ஸ் வில் பி சேம் இன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ஸோ சில நவுன்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்குலர்லையும் அது ஒரு சேம் வேர்டு தான் வரும், ப்ளூரல்லையும் சேம் வேர்டு தான் இருக்கும். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஷீப், டீர் அண்ட் ஸ்பெக்டக்கல்ஸ், ஃபர்னிச்சர், நியூஸ், சீரீஸ் அண்ட் இந்த மாதிரி ஃபியூ வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுமே ஒரே வேர்ட்ஸாக தான் வரும். ஐ hope you all understood this whole unit, children. Thank you.